கண்டிப்பாக நீ பொழைச்சிக்குவேன்னு சொன்னார் 3 நாளைக்கு முன்னே. அது மாதிரி பொழைச்சிட்டேன். இப்போ நம்மளை மீன் ஒரு சக்தி இருக்கோ அப்படின்னு அவங்க நம்புறதுக்கு ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ இதே மாதிரி ராஜேஷ் சாரை வந்து சில விஷயங்கள் ஆன்மீகவாதிகளை சந்திக்கும் போது அவங்களுடைய அனுபவத்தை கேட்கும்போது ஒரு ஆச்சரியப்பட்டு மிரள்றாரு. இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா, நடந்திருக்கா? ஆமாம் நடந்திருக்கு. எத்தனையோ இன்சிடெண்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் கூட ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். அவர் அப்படியே ஆடி போயிட்டார் ஒரு இன்சிடெண்ட்டில். என்னங்க சாமி இருக்குது இல்லைங்கிறது 2வது விஷயம். ஆனால் ஒரு சக்தி இருக்குங்கிறதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருக்குது. ஒரு ராயப்பேட்டையில் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் வந்து கோடம்பக்கம் பிரிட்ஜிலேருந்து பூந்தமல்லி நோக்கி வலசரவாக்கத்தை நோக்கி வந்துட்டுருக்கிறாரு. அங்கே ஒரு தண்ணி லாரிக்காரன் அவரை அடிச்சிட்டான். அப்படி பயங்கரமான அடி, மண்டையெல்லாம் கிராக் ஆயிடுச்சு. இப்போ சென்னையில் கொஞ்சம் மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க எப்போவுமே. ஆமாம், சண்டை போட்டால் வேடிக்கை பார்ப்பாங்க, அடி போட்டால் வேடிக்கை பார்ப்பாங்க.